வணக்கம் அன்பான சொந்தங்களே, நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்று நாங்கள் என்ன விடயத்தை பேச போகிறோம்னா, இந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகளுக்கு இந்த அடித்தல். இன்றுமே பல பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு அடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படி பார்க்கிறீர்கள் என்றதுதான் இன்றைய கேள்வி. குழந்தை பிள்ளைகள் குதூகலமானவர்கள். அவர்களுக்கு நன்மை தீமை எதுவென்று தெரியாது. அப்படி தெரியாத இடத்துல நாங்கள் தான் சிலவற்றை காட்டி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் அடிக்கடி உங்களோட குழந்தைகளுக்கு அடிக்கிறீர்களா? நிச்சயம் அடிக்காதீர்கள். ஏனென்றா அடிக்கும்போது அந்த குழந்தைன்ற உடலில் ஒரு நோய் வருது. அந்த நோய் வரும்போது அந்த பிள்ளைக்கு அந்த நோவுக்கு எதிரான ஒரு தாக்கம் இருக்கும். அதாவது எப்போதுமே ஒரு தாக்கத்துக்கு எதிரான மறுதாக்கம் உண்டு நியூட்டன் சொன்னவர். அப்போ நீங்கள் பாருங்கள், என்னென்னா அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் அடிக்கும்போது அது எப்படி இருக்கும்னா அவன் உடம்பில் நோகும். அப்போ நொந்த உடனே அது என்ன செய்யும்? எனக்கு இப்படி நோவுது, ஏன்னா இதை நான் அம்மாவுக்கும் அடித்தால் என்னன்ற ஒரு கேள்வியை கேட்கும். அதே நேரம் ஒரு வன்முறைக்கு தூண்டப்படுகிறது. அதை மிக கவனமாக கவனிக்கணும். வன்முறை என்பது அந்த குழந்தைகளுக்கு டக்குண்டு தோன்றக்கூடிய ஒன்று. ஏனெண்டா அடித்தா திருப்பி அடிக்கலாம். அப்போ அந்த வன்முறையை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஒரு காலமும் கூடாது. அதே நேரம் அது மற்ற பிள்ளைக்கும் அப்படி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதாவது அடுத்த பிள்ளைக்கும் அடித்து பார்க்கலாம் என்று நினைக்கும். ஆதலால் நீங்கள் எப்போதும் வச்சிருங்கள். ஒரு காலமுமே சில தட்டலாம், சும்மா தட்டு இப்படி செய்யாதீங்க தட்டலாம், ஆனால் அடிக்காதீங்க. அது வர அடிக்காதீங்கள். அதனால் அந்த குழந்தை அழுகிறது, அந்த குழந்தைய மனநிலை சகலதுமே மாற்றமடையும். ஒரு வெறுப்பான உணர்வுக்கு தள்ளப்படும். எப்போதும் விருப்பாகத்தானே எதுவும் செய்ய வேணும். குழந்தைகளை விருப்பமுள்ளவர்களை ஆக்கணும் எதிலும். ஆதலால் அடிக்கடி அடிக்காதீர்கள். அந்த அடிக்கிறதால பிள்ளை அடியாத மாடு படியாதுன்னு சொன்னவே ஒரு காலம். அப்படி அல்ல, இன்று அது வேலை செய்யாது. அந்த பிள்ளைகளை அடிக்கிறதுக்கு பதிலாக அன்பாக அணைத்து கொள்ளுங்கள். நிச்சயம் அந்த குழந்தைகள் நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கைக்குள்ள நல்ல சிப்பிகளாக வளர்வார்கள். நன்றி, வணக்கம்.